பாமக சொல்லியிருக்காங்க வெறும் 66 வாக்குறுதிகள் மட்டும்தான் டிஎம்கே நிறைவேற்றி இருக்குது. வாக்குறுதி இல்லாமலும் சொல்லாததையும் செய்திருக்கிறார். கொரோனா காலத்துல தான் அவர் பொறுப்பேற்றார். அந்த கொரோனா என்கிற கொடுந்தொற்று தமிழ்நாட்டு மக்களின் உயிரை காவு கேட்ட காலத்தில் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். இந்த கொரோனா காலத்தை இந்த மக்கள் கடந்து வருவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள் என்று பார்த்து ஆட்சிக்கு வந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கு 4000 ரூபாய் கொடுத்தார். இது வாக்குறுதியில வரல. அதற்கு பிறகு வந்த பொங்கல்ல 21 மளிகை பொருட்கள் முழு கரும்போட தந்தார். இது வாக்குறுதியில வரல. ஸ்பெயின் சென்றார், ஜப்பான் சென்றார், துபாய் சென்றார், பஹ்ரைன் சென்றார். வெளிநாடுகளுக்கு சென்று முதலீட்டை ஈர்த்து கொண்டு வருவேன் என்று அவர் வாக்குறுதியில இப்படி சொல்லல. இன்னைக்கு அந்த வாக்குறுதியிலேயே சொல்லாததை இன்னைக்கு நிறைவேற்றி இருக்கிறார். நான் அன்புமணிக்கு உங்கள் மூலமாக கேட்கிறேன், திராவிட முன்னேற்றக் கழகம் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று பேசுகிற நீங்கள் என்னை எதிர்கொள்ள தயாரா? ஒரே மேடையில் விவாதிப்போம்.